ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லேர்னிடிசி சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th NCERT இங்கிலீஷில் சாப்டர் 1 3 கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ராஜா சூப்பராக ஆட்சி பண்ணுவார். இந்த 3 கொஸ்டின்ஸ் என்னென்னா, வாட் இஸ் த ரைட் டைம் டு பிகின் சம்திங்? எது ஒரு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எது ஒரு கரெக்டான டைமிங்? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் விச் பீப்புள் ஷுட் ஹீ லிசன் டு? எந்த மாதிரி மக்களெல்லாம் அவர் அவங்கள்ட்டேருந்து அட்வைஸ் கேட்கலாம்? அதான் ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஹிம் டு டூ? அவர் செய்ய வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? அதுதான் மூணாவது கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினை தெரியறதுக்காக அவங்க நாட்டிலேருந்து மெசேஞ்சர்ஸ்லாம் சென்ட் பண்ணி விடுறாராம். இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நான் ரிவார்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு அமுச்சு விட்றாரு. ஓகே, அப்புறம் அந்த நிறைய பேர் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, ப்ரிப்பேர் டைம் டேபிள். டைம் டேபிள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவாய்ட் ஃபூலிஷ் ப்ளஷர்ஸ். இந்த தேவையில்லாத சந்தோஷம் அதெல்லாம் கட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் வாய்ஸ்மென் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சில் ஆஃப் வாய்ஸ்மென்னா இவங்களுக்கு ராஜாவுக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டமான வாய்ஸ்மென் இருக்கணும். அவங்க பேர் கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் மற்ற பேர் என்ன சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லுக்கிங் இன் டு த ஃப்யூச்சரை நம்ம பார்க்கணும். ஃப்யூச்சர் பார்த்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை நம்ம டைம் டேபிள் செட் பண்ணி அதாவது பண்ணிக்கலாம். அதை ஃப்யூச்சரை பார்க்குறது மெஜிஷியனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டினுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பீப்புள், அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கவுன்சிலர். சில பேர் கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் ப்ரீஸ்ட், அந்த மாதிரி சாமியார் அந்த மாதிரி அவங்களான்னு சொல்கிறாங்க, சில பேர் டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மூணாவது கொஸ்டினுக்கு எந்த ஒரு வேலை அவருக்கு இம்பார்ட்டண்ட் ஆனது, அது மூணாவது கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, சயின்ஸ், அறிவியல், அதுதான் அவரோட இம்பார்ட்டண்ட் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைட்டிங், சண்டை, மற்ற நாட்டுக்கூட வார் போகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. சில பேர் ரிலீஜியஸ் வர்ஷிப், அவங்க எந்த மதத்தில் இருக்காங்களோ அவங்கள போற்றணும், வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த 3 கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் சொன்னோன்னா இந்த ராஜா நிம்மதியாகலை, அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் யாருக்குமே ரிவார்ட் கொடுக்கல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஹெர்மிட் தெரியுது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹெர்மிட் தெரிகிறாரு. ஓகே, அந்த ஹெர்மிட் தெரிஞ்சோன்னா அவர்கிட்ட சரி போய் நம்ம இந்த மாதிரி கேட்டோன்னா அவர் கரெக்டாக சொல்வார் அப்படின்னு இந்த ராஜா நினைக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னா, நடுவுலேயே ஒரு ஹார்ஸு அவர் பீப்புளெலாம் நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் தனியாக நார்மலான க்ளோத்ஸில் போகிறாரு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, குழி, அதாவது இப்போ செடியெல்லாம் வைக்கிறதுக்கு பாத்தி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது குழி, அதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ராஜா போனோன்னு இவர் அப்படியே சும்மா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு திருப்பி வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ராஜா இந்த 3 கொஸ்டின்ஸையும் கேட்குறாரு, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஹெர்மிட் எதுவுமே சொல்லாததுனால இந்த ராஜா பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி உங்களோட ஸ்பேடை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேடை வாங்குறாரு. வாங்கின பிறகு அவர் அந்த பாத்தியெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நடுவில் திருப்பி அந்த ராஜா அந்த சூரியன் மறையிற நேரத்தில் திருப்பி அந்த ராஜா இந்த ஹெர்மிட் ராஜா கிட்ட அந்த ஸ்பேடை வாங்க வராங்க. ஸ்பேடை வாங்க சரி இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஹெர்மிட் சொல்கிறாரு. ஆனால் அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை பரவாயில்ல நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சூரியன் மறையிற நேரத்தில் இந்த ராஜா திருப்பி கேட்குறாரு, எனக்கு கடைசியில் ஒரு வாட்டி நான் கேட்குறேன், எனக்கு கொடுங்க, ஆன்சர் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்ல முடியாதுன்னா சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் இந்த ஹெர்மிட் கண்டுக்காமல் அவர் பாட்டு குழி தோண்டிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு யாரோ ஒரு பர்சன் வயிற்றில் கையை வச்சுட்டு ஓடி வரதை பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ, அப்புறம் அவங்க ராஜா கிட்ட ஓடி வந்தோடனே மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சட்டையை கழட்டி விட்டுட்டு பார்த்தம்போது
பார்த்தம்போது என்ன ஆகுதுன்னா அவரோட வயிற்றுல ஃபுல்லாக ரத்தமாக ஊற்றுது. அதுக்கு இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை தண்ணியில் நினச்சி அந்த புண்ணாக இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. அந்த ரத்தம் வந்து ஆனால் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது ஊற்றி அது நிற்கிற வரைக்கும் அதை ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த மனுஷர் அந்த ஒரு மேன் இருக்கார்ல, அந்த மேன் வந்து ஸ்ட்ரேஞ்ச் மேன்னு சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் என்ன பண்ணுறாருன்னா வந்து கடைசியில் எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த ராஜாவும் இந்த ஹெர்மிட்டும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை எடுத்து ஹட்டுக்குள்ளே போட்டு படுக்க வச்சிட்றாங்க. அப்போ அந்த ராஜாவும் டயர்டாகி அந்த ஹட்குள்ளேயே தூங்கிடுறாங்க. இந்த ஹட்டு யாரோடதுன்னா ஹெர்மிட்டோடது. தூங்கிட்டு அப்புறம் காலையில் வந்து எந்திரிச்சு பார்த்தாங்க. காலையில் இப்போ எந்திரிச்சு பார்த்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் எந்திரிச்சு இந்த மாதிரி வந்து சாரி என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ராஜா சொல்கிறாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை உங்களுக்கு வந்து நான் யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தான் வந்து நான் தான் வந்து உங்களோட எனிமி. என்னோட பிரதரையும் என்னோட லேண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதனால் உங்களை அதுக்கு பதிலாக பழி வாங்கலான்ட்டு வந்தேன். நீங்கள் வந்து ஹெர்மிட் ஹட்டை விட்டு வெளியில் வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வரவே இல்லை. அதனால் என்னோடய ஹைடிங் பிளேஸ்லேருந்து வெளியில் வரும்போது உங்களோட சோல்ஜர்ஸ் அவங்களாம் வந்து என்னை பார்த்து என்னை கண்டுபிடிச்சு என்னை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அவங்களுக்குலேருந்து தப்பிச்சு வந்தோன்னே இங்கே வந்து விழுந்தேன். அப்புறம் நீங்கள் தான் என்னோடய உயிரை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்களை வந்து சர்வெண்ட்டாக பாதுகாக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட பசங்க எனக்கு வருவாங்க, என்னோட சன்ஸ் எல்லாம் கூட உங்களோட சர்வெண்ட்டாக நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இந்த ராஜா சொல்கிறாரு சரி ஓகே, நானும் வந்து என்னோட டாக்டரை கொடுத்து உங்களை வந்து நல்லா பார்க்க வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து திருப்பி உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்ததுனால இந்த ராஜா சந்தோஷப்படுறாரு. அப்புறம் வந்து இந்த ஹெர்மிட் கிட்ட கேட்குறாங்க. இந்த ஹெர்மிட் கிட்ட அடுத்தது கொஸ்டின் கேட்குறாங்க. நான் வந்து 3 கேள்வி கேட்டேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு இப்போயாச்சும் பதில் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு இந்த ராஜா கேட்டோன்னு இந்த ஹெர்மிட் என்ன சொல்கிறாருன்னா அதான் நான் எப்பயோ சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விதையை விதைச்சிக்கிட்டே அந்த பாத்தி கட்டினாங்களா அந்த இடத்துல விதையை விதைச்சிக்கிட்டே இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ராஜா கிட்ட நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னே இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா எப்போ சொன்னீங்க, எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாருன்னா இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ வந்து என்னோட வீக்னஸ் இந்த மாதிரி ஒரு வீக்காக இருக்கேனே அப்படின்ட்டு நீங்கள் பாவம் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா என்னால் வந்து இந்த மாதிரி பாத்தியெல்லாம் கட்டியிருக்க முடியாது. நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க, உங்களோட எனிமியை வந்து உங்களை குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களால் இப்போ இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஈஸியான வேலை உங்களால் கொண்டு வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த இம்பார்ட்டன்ட் டைம் எதுனா டிக்கிங் த பெட்ஸ். இந்த பெட்டை டிக் பண்ணிங்கள, இந்த பாத்தி கட்டினீங்கல்ல, அதுதான் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் டைம்னு சொல்கிறாங்க. அப்புறம் யார் வந்து அவர் இம்பார்ட்டன்ட் மேன் யாருன்னு கேட்குறாங்கன்னா அவர் தான் அதாவது அந்த ஹெர்மிட் தான் அவருடைய இம்பார்ட்டன்ட் மேன்னு சொல்கிறாரு இந்த ஹெர்மிட். அப்புறம் வந்து இந்த ஹெர்மிட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார்ல, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்கிறாரு. அது என்ன உதாரணம்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் வந்தோன்னே இந்த இம்பார்ட்டன்ட் டைம் எதுனா வந்து அவருக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த ரத்தம் ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, அதுதான் வந்து அவங்களோட வந்து இம்பார்ட்டன்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா அவர் வந்து இறந்தே போயிருப்பார், அவங்க கூட சேராமையே அவர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன், அந்த இடத்துல வந்து யார் வந்து இவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் தான். ஓகே, அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் இருக்கார்ல அவருக்கு பண்ணது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இம்பார்ட்டன்ட் டைம் இருக்குல்ல அதுதான் வந்து நவ் இது மட்டும்தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டைம். இதுதான் வந்து நம்மளுக்கு, ஏன்னா வந்து அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஆனால் அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டைம்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த மோஸ்ட் நெசசரி பர்சன் இருக்கார்ல அவர் யாருன்னா உங்கள் கூட யார் அந்த நேரத்தில் இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட மோஸ்ட் நெசசரி பர்சன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியாது.
அப்புறம் எதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்து அந்த பர்சனுக்கு குட்டாக ஏதாவது பண்ணுவீங்கல்ல, அதுதான் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதனால தான் நம்மளை வந்து காட் வந்து இந்த உலகத்துக்குள்ளே அமுச்சு விட்ருக்காருன்னு சொல்கிறாரு. இது வந்து எழுதினவர் வந்து லியோ டால்ஸ்டாய். இந்த கதையில் சொல்ல வர்றது இந்த 3 கொஸ்டினுக்கும் கடைசியில் அவருக்கு விடை கிடச்சிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கார். இதுதான் இந்த கதை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.